கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா இதுக்கிட்ட சொல்லும்போது சாமி கும்பிடுவாங்க வீட்டுல நல்லா. அப்புறம் டிஸ்டர்ப் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அம்மா சொல்லுவாங்க என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் அம்மா கூட கொஞ்ச நாள் படுத்திருக்கும் போது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு, கொஞ்சம் பீஸா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அம்மா கூட படுத்திருக்கனால நான் நார்மலா என்ன பண்ணுவேன், ரூம் முன்னாடி விளக்கமாறு போட்டுட்டு தான் படுவேன். விளக்கமாறு போட்டு படுத்தா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தோணும்ல. இல்லன்னா யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியும். நம்ம 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 ரூம்ல யாரோ நம்மளை பாக்குற மாதிரி, யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி இல்லாத இந்த காலகட்டம் எவ்வளவு காலம் போனுச்சு உங்களுக்கு? அது அட்லீஸ்ட் 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் நான் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். அச்சோ, 9 வருஷமாவா? ஆமா. என்ன இது, ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் தூங்கலனாலே ஜொம்பி மாதிரி ஆயிடுவோம். நீங்க 9 வருஷமா இந்த மாதிரி படாத பாடுபட்டு இருக்கீங்களா? அது வரைக்கும் ஏன் நீங்க எதுவும் சாமி பாக்குறதோ போமோவோ அந்த மாதிரி போல? ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த இடம் எங்க இருக்கு, எங்க போய் பாக்குறது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்புறம் உங்க மாமாவா யாரோ பார்த்தாரு? ஆமா, அவங்க வந்து பார்த்தாங்க. அதுக்காக அவங்க சொல்றாங்க இல்ல அது போயிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் அதுக்காக எங்களுக்கு அவங்க மேலயும் நம்பிக்கை இல்லை, அவங்களையும் நாங்க கூப்பிடல. ஏன்னா மேபி காசுக்காக செய்யறாங்களா என்னன்னு செய்யறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஸ்டில் அது அவர் வந்து பார்த்தப்ப கொஞ்ச நாள் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆஃப்டர் தட் அது மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படிதான் இதை துரத்துனீங்க? எப்படிதான்? அப்புறம் நான் வந்து 30 வயசுல கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கல்யாணம் பண்ணும்போது 2020 மார்ச் வந்து பெண்டமிக் வந்துச்சு. சோ பெண்டமிக் வந்தோன்னா நான் வந்து எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுல இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் போன் பேசினா பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப நான் நைட்டு போனே ரொம்ப பேச மாட்டேன். ரூம்ல இப்ப சாம்பார் படுத்துதான் இருப்பேன். லைக் எப்படின்னா அது வந்து லைக் சண்டை வர மாதிரி பேச தோணும் எனக்கு. சோ நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன், அப்பதான் அவங்க போன் வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா வீட்டுக்கு நான் ஜேபிக்கு போயிருந்தப்ப அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க அங்க போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஆமா ரொம்ப நாளாவே இது அவங்க கூட இருக்கு, நான் வந்து உங்க விரட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் ஆனா அங்கேயும் காசு தான் கேட்டாங்க, காசு கேட்டாங்க. அப்புறம் அந்த கருப்பு கோழி அப்படி எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்ப சொன்னா எங்களுக்கு அது எங்க தேடுறதுன்னு தெரியாதுன்னு. இப்போ நம்ம காசு கொடுத்தோன்னா அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் சாமி கும்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு தாய்த்து மாதிரி கொடுத்தாங்க. அந்த தாய்த்து ஆனா நான் இன்ன வரைக்கும் அந்த தாய்த்து வச்சிருக்கேன் கூட. ஸோ அந்த தாய்த்து அண்ட் தென் அந்த கோழியை வெட்டிட்டு நீங்க அந்த கோழி பார்க்க கூடாது. ஆனா கோழி காமிச்சிட்டு இந்த கோழி தான் நாங்க வெட்ட போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கோழி அவங்க வெட்டுறாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு மறுநாள் வந்து யாரும் உண்மையிலேயே நான் படுத்து தூங்குமே என்னை வந்து அமுக்குன மாதிரி தோணுச்சு. அப்ப நான் நினைச்சேன் மேபி அந்த தாட்னால. ஆனா நான் அக்கா வீட்டுல இருக்கேன், என் வீட்டுல இல்ல. நான் எனக்கு என்ன தாட் இருந்துச்சுன்னா மேபி நம்ம யோசிக்கிறோம் போல, அதனாலதான் அப்படி தோணுதுன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டு அதுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்தது இல்ல. சோ அங்க போய் பார்த்தனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆமா, அங்க போய் பார்த்தனால எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போய் பார்க்கும்போது ஆனா நான் போய் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, இது உண்மையா பொய்யா, இல்ல நம்மள்ட்ட காசு வாங்குறாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு தாட் இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமா உண்மைதான் அவங்க நம்மளுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு. சரி, இது என்னதுதான் உங்களை தொடர்ந்து இத்தனை வருஷமா 9 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கு? தெரியல, அது என்ன என்னன்னே தெரியல. கேட்கல, நானும் கேட்கல அவங்க கிட்ட அது என்ன அப்படின்னு. நான் எங்க மாமா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சுடுகாட்டுல இருந்து அவங்க கூட வந்திருக்காங்கன்னு. ஸோ அந்த தாட் மட்டும்தான். மற்றபடி நான் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அந்த இதுட்ட நான் பேசியிருக்கேன். நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நான் நாளைக்கு வேலைக்கு போனேன், டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா அது டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்ச நாள் ஒரு 2-3 days என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். யாரும் வந்து பக்கத்துல ஒரு எவ்ரி 2 days ஒரு வாட்டி அப்பப்ப நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கணும். இங்க பாரு எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத. இதே ஒரு ரெக்கார்டட் வெர்ஷனா நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லி பார்த்துருந்துருக்கணும். ஆனா பயமா இருக்காது எனக்கு, அந்த பேய் இதெல்லாம் பயமே இருக்காது. பிகாஸ் எனக்கு பழகுன மாதிரி இருக்கும். ஆமா, 1 மாசமா 2 மாசமா 9 வருஷம். ஆமா, ஆனா பயம் இருக்காது. இந்த பேய் இந்த படத்துல உள்ள மாதிரி அந்த மாதிரிலாம் பயமே இருக்காது. நான் அதை நேரா பார்த்து கூட எனக்கு பயம் இருந்தது இல்ல. ஆனா எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் போல. அந்த கருப்பு கலர்ல உருவம் ஒரு வாட்டி தான் பாத்திருக்கீங்க? ஒரு ஓகே, உருவம் வந்து ரியலா வந்து ஒரு வாட்டி பாத்திருக்கேன். அதர்வைஸ் வந்து வீட்டுல நடக்கும் போது வந்து நம்மளை பாஸ் பை பண்ண மாதிரி கருப்பா ஒரு உருவம் போற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுல அப்பா அம்மா பார்த்தது இல்ல? வீட்டுல அம்மா பார்த்தது இல்ல, தம்பி ஒரு தடவை பார்த்திருக்காங்க. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க,
வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.